பெண்களை வந்து ஏமாத்துறதுன்னா இல்லை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த கோவில் ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 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 அப்பா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என் 2 2 பொண்ணுங்களை மட்டும் எடுத்து பொண்ணுங்களையும் உள்ள வச்சிருக்கான். உள்ள வச்சிருக்காங்க. கோர்ட்ல ஹெச்பி வரையும் போட்டார் அவரு. ஆ ஹேபியஸ் கார்பஸ் போட்டப்பயே அது அங்கதான் போக வேண்டிச்சு. ஆமா. அப்புறம் வேற வழியில விட்டு தான் வந்தாங்க. இல்ல அங்க அவ்வளோ பெண்கள் இருக்காங்கல்ல ஈஷா யோகா மையத்துல, ஜக்கியுடைய அந்த ஆசி பெற்று. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அப்போ? அவர் பொண்ணு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த அப்படியே நிகழ்ச்சியாக எழுப்பி வந்தாங்க. ஜக்கி வாசவ் உடைய ஆசிரமத்துலேருந்து ஒரு பொண்ணு ஓடியாருது. அடுத்த நாள் அது கிணத்துல படமா எடுக்குது. என்னாச்சு விசாரணை? இன்னைக்கு எல்லாம் சாமியாருக்கு பயந்துக்கிறாங்க. என்னாச்சு விசாரணை? இன்னைக்கு ஒருத்தன் வடநாட்டில் பதஞ்சலி ஒருத்தன் அப்படியே காலத்துல கீழே எல்லாம் மைக்கி வச்சிருக்கான். அப்படியே அந்த அட்டைப்பூச்சி மாதிரி ஆடுவாங்க. கீழே கிரவுண்ட்ல எல்லாம் மைக்கு இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. பாபா ராம்தேவ் இப்ப கட்டிருக்கான் பாரு பெனால்டி, பூரா ஸ்டெராய்டு கலந்து வித்துருக்கான். ஏமாத்துறதுக்கு மொழி என்ன இருக்கு? நம்மளை விட என்ன வடக்க என்ன மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்குது. அர்ஜுன் சம்பத்தா அவர் சொல்லியிருக்காரு, வடக்கு இருந்து ஆன்லைன்ல வர கோமியத்தை பார்த்து குடிங்க, மனித கோமியம் வர கலக்கிறானோ அப்படின்னு. மனசு சரியில்லையா? நல்ல கோயில், எவ்வளோ கோயில் இருக்கு, பெரிய கோயிலாம் இருக்கு, போங்க போய் நல்லா கும்பிடுங்க, விழுந்து கும்பிடுங்க, உங்க சௌரியம். ஆனா அவன் பரிகாரம்லாம் எதுவும் கேட்டால் செய்யாதீங்க. பரிகாரமாக பூஜை பண்ணுறேன் இல்லை துணிமணி ஆகுறன்னு சொன்னால் செருப்பை கட்டி அடிங்க, பயப்படாதீங்க.